Join us on the One EPMA channel for the latest in travel and world news. கல்லணையில் இருக்கக்கூடிய கரிகால சோழனோட மணிமண்டபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண்டபத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகால சோழனோட சிலை இருக்குது. இவரோட வரலாறுகள் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா, காவேரி ஆற்றுப்படுகையினுடைய வரலாறு வந்து அதில் எழுதப்பட்டிருக்குதுங்க. ஆனால் இந்த மன்னர் வந்து சாதாரண மன்னர் இல்லைங்க. கரிகால சோழன் சங்ககால சோழர்களின் சிறந்த மன்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உறையூரை தலைமையிடமாக கொண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து ஆட்சி புரிந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இவருக்கு சிறு வயதிலேயே நெருப்பு விபத்தில் வந்து காலில் வந்து காயம் ஏற்பட்டதுனால கரிகாலன் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. வெண்ணி போரில் வந்து சேர பாண்டிய மன்னர்களை வந்து வென்றது சோழ பேரரசை வலுப்படுத்தினதாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட மன்னர் காவேரி ஆற்றுப்படுகையில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி பாசன வசதியை மேம்படுத்தினதாக சொல்லப்படுது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்லணை வந்து இவர் தாங்க கட்டியிருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லணை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. பயங்கரமான தொழில்நுட்பங்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அணைய பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய அணைங்க. அதாவது தஞ்சை பகுதியே இது வந்து இன்னைக்கு வந்து பசுமையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த அணை தாங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஆனா, இவரோட பேர கேட்டாலே அந்த காலத்தில பல மன்னர்கள் வந்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சோழ பேரரசுகளுக்கு இவர் வந்து எடுத்துக்காட்டான மன்னர் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து சிறப்பா வந்து அந்த பகுதிய வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஆனா, இந்த மன்னர் வந்து நிறையா விதமான சாதனைகளையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மிக சிறந்த மன்னராகவும் இந்த இடத்துல வந்து இவர் வந்து கருதப்படுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க.